1 நவம்பர் 2025 அன்னிலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கக்கூடிய 7 மேஜர் ஃபினான்ஷியல் ரூல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். முதல் அப்டேட்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள், அதாவது 5லிருந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுடைய ஆதார் அப்டேட், அது நேமாக இருக்கலாம், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், அவங்களுடைய இனிஷியல் சேஞ்சாக இருக்கலாம், அவங்களுடைய பயோமெட்ரிக், அதாவது கருவிழியாக இருக்கலாம், இல்லைடைய கைரேகையாக இருக்கலாம், எதை அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த 5லிருந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ஃப்ரீ அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதாரில் நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 75 ரூபா அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. இதுவே அடல்ட்ஸினுடைய பயோமெட்ரிக்கில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், அதாவது அவங்களுடைய கைரேகை, கருவிழி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 125 ரூபா அமௌண்ட்டை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது அப்டேட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ பேங்க்லாம் நீங்கள் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அங்கே நாமினிஸ் யாருன்னா ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம்லேயே இருக்கும். நீங்கள் அதுக்கான நாமினிஸை நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். இப்போது நவம்பர் 1, 2025 ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது. அதாவது நீங்கள் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் 4 நாமினிஸை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால் ஒரு நாமினி இருக்கிறாங்கன்னா, இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய பேலன்ஸை உங்களுக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதாவோ இல்லை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தது. இப்போ அதை குறைக்கும் விதமாக 4 நாமினிஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒருத்தர் ஏதாவது அவருக்கு ஆகி இறந்து போயிட்டா கூட மீதி இருக்கக்கூடிய 3 நாமினிஸ்க்கு நீங்கள் எந்த நாமினிஸ்க்கு இந்த அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்றதுல எந்த ஒரு குளறுபடிகளும் வராது அப்படின்றதையும் சொல்லியிருக்கு. மூணாவது அப்டேட் என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்க அரசு நம்மளுடைய இந்திய அரசு மேலே 50% வரி போட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அதை ஈடுகட்டும் விதமாக நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜிஎஸ்டி டாக்ஸ் ஸ்லாப்ல சில சேஞ்சஸை கொண்டு வந்தார். அதாவது 28% இருந்ததை 18%, 18% இருந்ததை 5%, 5% இருந்ததை 0% சில பொருட்களை ஆட் பண்ணியும் மக்களுக்கு ரிலீஃப் கொடுத்தாரு. அந்த ஸ்லாப் நவம்பர் 1, 2025 இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு. 4வது அப்டேட், நீங்கள் ஒருவேளை கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, நீங்கள் என்பிஎஸ் யூஸ் பண்ணிட்டு வரீங்க, அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் யூஸ் பண்ணிட்டு வரீங்க, நீங்கள் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ஸ் சொல்லக்கூடிய யூபிஎஸ்க்கு நீங்கள் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதுக்கான காலக்கெடு ஆல்ரெடி நம்மளுடைய இந்திய அரசாங்கம் அக்டோபர் 31, 2025 கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த காலக்கெடு முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய பேர் இப்போது என்பிஎஸ்லேருந்து யூபிஎஸ்க்கு மாற விரும்புகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச இந்திய அரசாங்கம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நவம்பர் 30, 2025 வரைய இதுக்கான காலக்கெடுவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து என்பிஎஸ்ல இருக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்பிஎஸ்லேருந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமான யூபிஎஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5வது அப்டேட், நீங்கள் ஒரு வேளை பென்ஷனர்ஸ், அதாவது ஜீவன் பிரமான் சொல்லக்கூடிய அந்த ஸ்கீம் கீழே பென்ஷன் வாங்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை வர நவம்பர் 30, 2025 சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய இந்திய அரசாங்கம். ஒருவேளை நவம்பர் 30, 2025 உங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பென்ஷன் கட் ஆகும், அப்படி இல்லைன்னா உங்களுடைய பென்ஷன் ஸ்கீமே கேன்சல் ஆகும் அப்படின்றதையும் இந்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. 6வது அப்டேட், நீங்கள் ஒரு வேளை பஞ்சாப் நேஷனல் பேங்கினுடைய அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நியூஸ் உங்களுக்கு தான். நீங்கள் பிஎன்பி பேங்க்கில் லாக்கரை யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இதனுடைய சார்ஜஸை இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த லாக்கரை எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அந்த லாக்கருடைய சைஸை பொறுத்தும், நீங்கள் அந்த லாக்கரில் என்ன விதமான பொருளை ஃப்ளெக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்தும் இதனுடைய சார்ஜஸ் மாறும் அப்படின்றத பஞ்சாப் நேஷனல் வங்கி சார்பாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் அங்கே டாக்குமெண்ட்ஸ் வைக்க போகிறீங்களா, இல்லை நகையை வைக்க போகிறீங்களா, இல்லை பணத்தை பார்த்தோன்னா ஃப்ளெக்ஸ் பண்ண போகிறீங்களா, இதை பொறுத்து லாக்கருடைய சார்ஜஸும் மாறும் அப்படின்றத இதுக்கு சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே சொல்கிறேன் அப்படின்றதையும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் சொல்லியிருக்காங்க. 7வது அப்டேட், நீங்கள் ஒருவேளை எஸ்பிஐ கார்டு ஹோல்டராக இருந்தீங்கன்னா இந்த நியூஸ் உங்களுக்கு தான். எஸ்பிஐ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை எஸ்பிஐ கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா இந்தந்த பேமெண்ட்ஸுக்கெல்லாம் நாங்கள் 1% ஃபீ கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் சில ஆப்ஸ் இருக்குது, கிரெட், மொபிவிக், இது போன்ற ஆப்ஸில் உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் பண்ணி கார்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 1% நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டிஜிட்டல் வேலெட்டில் 1000 ரூபா அதுக்கு மேலே நீங்கள் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த 1% அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதையும் எஸ்பிஐ தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. நவம்பர் 1, 2025 இதிலிருந்து இம்ப்ளிமெண்ட் இருக்கக்கூடிய இந்த 7 சேஞ்சஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.